அன்பு நிறைந்த சிவகிரி நியூஸ் நண்பர்களுக்கு முருகா என்று சொல்லும்போது மனதிற்கு உற்சாகமும் நம்பிக்கையும் வருவது இயல்பு. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அருளாட்சி செய்து வருகிறார். முருக பூபதி என்று சொல்லும்போது தன்னம்பிக்கையின் சிகரமாக, தன்னம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறார் நமது LIC முருக பூபதி. தான் மட்டுமல்லாது தன்னை சார்ந்தவர்களும் வளர வேண்டும், அவர்களிடம் உள்ள சுய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறார். அவரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, அனைவருக்கும் நன்கு தெரியும். சிவகிரி நியூஸ் அமைப்பாளர், LIC உயர் அதிகாரி. நிறைய பேருக்கு தெரியாததை நான் சொல்லுகிறேன். முருகபூபதி சிறந்த கதாநாயகன். சிவகிரி அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் பொங்கல் விழா நாடகங்களில் எல்லை மாகாளியம்மன் நாடக மன்றத்தின் மிக சிறந்த கலைஞர், கதாநாயகன், வில்லன் போன்ற கதாபாத்திரத்தில் தனி முத்திரை பதித்தவர். பணியின் காரணமாக வெளியூர் சென்று விட்டதால் தொடர்ந்து நடிக்க இயலாத போதும் பொங்கல் நாளன்று வந்திருந்து நாடகத்தின் வசன காப்பாளராக தனது பணியை சிறப்பாக செய்து நாடகத்தை மெருகேற்றியவர். தற்போது அவரோடு அவரது அனுபவங்களை அவரது குரலில் கேட்டு மகிழலாம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. ஐயா முருகி அவர்களே வணக்கம். வணக்கம். உங்களை தைப்பூச நாள்ல சந்திச்சு பேசுறதுல உங்க பேட்டியாங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தைப்பூசம் வந்து முருகனுக்குரிய நாள், அது போல உங்களை பேட்டியாங்கிறது முருகனையே பார்த்த சந்தோஷம் எனக்கு. இன்றைய தினத்துல சிறப்பு அது. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப வந்து உங்ககிட்ட நான் சில கேள்வி கேட்க விரும்புறேன், கேட்கலாங்களா? தாராளமா தாராளமா. நீங்க வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து சிவகிரி ரேடியோ, சிவகிரி நியூஸ் சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. சரிங்க. உங்களுக்கு சிவகிரி மேல இவ்வளவு ஆர்வம் ஏற்படுறதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்ல, நமக்கு சாப்பாடு போட்ட ஊர்ல அது கண்டிப்பா மறந்துடுறாங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல, அது அவங்களும் நினைவு வச்சுக்குவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அதை நோக்கி பயணிக்க வைக்கணும். இப்ப நாங்க வந்து 10 வயசு எனக்கு இருக்கிறப்ப நாங்க சிவில காலடி எடுத்து வைக்கிறோம். சரிங்க. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சாப்பாடு போட்டுக்கிற ஊர் இது. நமக்கு வந்து பூர்வீகம் சிவகிரி அல்ல. ஓ, அப்படி எனக்கு இது புதிய தகவலா இருக்குது. இல்ல, இது நாங்க வந்து நாடோடி பல்வேறு ஊர்கள்ல இருந்துட்டு கடைசியா பஞ்சம் முளைக்கிறதுக்காக சிவகிரிக்கு வந்தோம். ஓகே ஓகே. அப்ப எனக்கு கரெக்டா 80ல வந்தாங்க. 80ல தான் வர்றோம். ஓ, 80ல சிவகிரி வர்றீங்களா? ஆமா, 1980. எனக்கு டேட் ஆஃப் பர்த் 70ங்க. ஓகே ஓகே, சரிங்க. என்னுடைய 10 வயசுல தான் நம்ம சிவகிரி கற்பநாயகர் கோயில்ல வந்து எங்களை வந்து அந்த டெம்போக்கார இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. சரிங்க. அப்ப அடுத்த வேலையில இருந்து நாங்க சிவகிரி தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுது. அப்ப இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாங்க வாழ்ந்தது எல்லாமே இந்த பகுதிங்கிறதுனால சரிங்க. இன்னைக்கு நமக்கு பேர் சொல்ற மாதிரி நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய மனிதநேயத்தின் அடிப்படையில பல்வேறு இலவசமா கிடைச்சது. இந்த பழைய படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியாம இருக்காது. அந்த மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனதுனால சரி நமக்கு பூர்வீகமா நாங்க ஏத்துக்கிட்டோம். சிவகிரி வந்து பூர்வீகமா ஏத்துக்கிட்ட ஊரு. உண்மை 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 உண்மை. இப்ப அந்த அடிப்படையில் நம்ம படிப்படியா வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, சரிங்க, இப்ப எங்க அப்பா வந்து அங்க சிவகிரிக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துல இறந்துட்டாங்க. ஓ சரி. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு சிங்கிள் மதர்ங்கிற முறையில எங்க அம்மா தான் எங்களை எல்லாம் வளர்த்து கூட்டிட்டு வந்தாங்க. சரிங்க. அப்ப நாங்க எங்கேயோ அந்த மதுராந்தகம் நினைக்கிறேன். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் வந்து மதுராந்தகம். அதாவது இப்ப செங்கல்பட்டு மாவட்டம். அப்ப செங்கல்பட்டு மாவட்டம். ஆமாங்க. இப்ப வந்து மருவத்தூர் அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அது வந்து எங்க ஊர் சிலாவட்டம்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தான் நடந்தே போயிடலாம். மேல்மருவத்தூருக்கு பக்கத்துலயே, மேல்மருவத்தூர் பக்கத்துல இருக்கிற சிலாவட்டம் அப்படிங்கிற ஊரு. அங்கதான் எனக்கு இருந்த ஞாபகம். நான் அங்கதான் 2வது 3வது படிச்ச பள்ளிக்கூடத்துல. சரிங்க. அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச ஞாபகம். அப்ப அந்த மருவத்தூர் அம்மன் கோயில் வந்து நாங்க வந்து அந்த இதுக்கு போவோம். ஒவ்வொரு திருவிழா அப்பவுமே எங்க அப்பா வந்து பொரியல கடை போடுவாரு. எங்க அம்மா எல்லாரும் போவோம், குடும்பத்தோட போயிருவோம். உங்களுக்கு மனசுல ஞாபகம் இருக்குது? பழைய ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த மருவத்தூர் அம்மாங்கிறவங்க வந்து அவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரு. அவர் சைக்கிள் தான் வருவாரு. யாரு? ஓம் சக்தி மேல்மருவத்தூருங்களா? ஆமாங்க ஆமாங்க. சைக்கிள் வந்துட்டு சாயந்தரமா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு கோயில குளிச்சுட்டு அங்க அந்த உடைகளை மாத்திக்கிட்டு சரிங்க அங்க பிரதர்சனம் பண்ணுவாரு.
ஓ, இது புதிய தகவலாக இருக்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே. அங்க வந்து கஞ்சி ஊத்துவாங்க. 2-3 நாளா நம்ம திருவிழா நடக்கும். சரிங்க. அந்த பலாமரம் எல்லாம் சுத்தி இருக்கும். அந்த வேர்பலாவெல்லாம் நாங்க தான் பார்த்தோம். பொடினா இருந்த காலத்துல வேர்பலா இருக்கு இல்லையா, ஆமாங்க. அந்த அளவுக்கு அது காடு. ஓ, சரி சரிங்க. அப்ப அங்க போயிட்டு வந்தப்போ கஞ்சி வந்து அந்த பொரியல்ல அளக்குற படி இருக்குல்ல, ஆமாங்க. அந்த படி காவையெல்லாம் வந்து சுத்தமா கழுவிட்டு நம்ம வாங்கிட்டு வருவேன். ஓ, சரி சரி. ஓகே ஓகே. வாங்கிட்டு வந்து அப்புறம் திருப்பி எல்லாம் வேற பாத்துல மாத்திக்கிறது இந்த மாதிரி. சரிங்க. அப்பவே அவள் நல்ல கூட்டம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நினைவுகள் எங்கிட்ட இருக்குது. நான் 2வது 3வது படிச்ச ஞாபகம். சரிங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து அந்த மிஸ்ஸாவில ஏதோ சிக்கிட்டாருன்னு சொல்லி கேள்வி. அப்பெல்லாம் நாங்க எங்களுக்கு காடு தோட்டம் இருந்தது. அந்த சிலாவடத்துல வந்து எங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா காடு தோட்டம் இருந்தது. ஓகே ஓகே. அங்க ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறு வந்துங்க நல்ல சுத்தம் அருமையான தண்ணி இருக்கும். தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து எடுப்பாங்க. சரி சரி. விவசாயம் தான். விவசாயம், பொரிய வியாபாரம். இப்ப நிறைய பெரிய பெரிய ஆளு எங்க அப்பா அந்த காலத்துல. சரி சரிங்க. அப்ப அந்த மிசா காலத்துல எங்க அப்பா சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். மிசா காலத்துல அந்த இது வந்து இல்லீங்களா, நெருக்கடி இவர் வியாபாரி தான். சரி. மிசாங்கறனால அதுல என்ன சொல்றேன், மிசாங்கறதுல என்ன சிக்கினாருன்னா 100 மூட்டை நெல் வச்சிருந்தாராமா. சரிங்க. அதாவது வந்து இந்த பொரிவதற்காக சரிங்க 100 மூட்டை நெல் வந்து பெரிய குடோன் வாடகை எடுத்துருந்தோம். ஆயுத பூஜை சமயத்துல ரொம்ப ஃபேமஸ் அங்க. அப்ப 2 மாசம் வந்து பொரிய தயாரிச்சு 4-5 குடோன்ல அடிக்க வைப்பாங்க. இந்த தயாரிக்கிறதுக்கான குடோன் வந்து ஒரு 100 மூட்டை நெல் இருந்தாமா அப்போ. சரிங்க. இந்த பொரி தயாரிக்கிறதுக்கான நெல் ஆயுத பூஜைக்காக. ஆமாங்க. அந்த காலத்துலயும் அந்த ஏதோ சம்திங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அப்ப சொல்ற செய்வெளி செய்தி தான். சரிங்க. அதை வந்து சீஸ் பண்ணிட்டாங்களாமா. ஓ, என்ன காரணம்னு தெரியல. ரெக்கார்ட் இல்லாம இருக்கக்கூடாது விசாகாத்துல. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எலெக்ஷன் கமிஷன் மாதிரி நம்ம எலெக்ஷன் நடக்கிறப்ப பணம் கொண்டு போனா புடிச்சுக்குவாங்கல்ல. எலெக்ஷன் பேங்க் கொண்டு போனா புடிச்சுக்குவாங்க. ரெக்கார்டு இருக்கிற மாதிரி. அப்ப ரெக்கார்டு இல்லாம வச்சிருப்பாங்க. அப்ப 100 மூட்டை நெல்லும் ஒரே நாள்ல சீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. கை காசு எல்லாம் சிரமம் எல்லாம் போய் என்ன ஆகி போச்சு, குடிநோயாலே மாறிட்டாரு. மனமாற்றம் ஆயிடுச்சு. முழு நேர குடிய மாறிட்டு ரொம்ப சஃபர் ஆயிட்டாரு. சரிங்க. அப்புறம் ரொம்ப வறுமைக்கு போயிட்டு நம்ம ரொம்ப கீழே வந்துட்டு சிரமம் போயிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரிலாம் நல்லா ஓடி இருந்தது. அப்ப எங்க அம்மா வந்து ஒரு பட்டாணி கடை வச்சிருந்தது. பட்டாணி கடை. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப மதுராந்தகம் ராமர் கோயிலுக்கு ஏத்த மாதிரி. ஞாபகம் இருக்குது. ஞாபகம். இப்ப இந்த ஆடி டூர்லாம் போனப்ப நம்ம எல்லாம் பாத்துட்டு வந்தேன். போய் பாத்தீங்களா? எல்லாமே பாலடைஞ்சு போச்சு. சரிங்க. நாங்க விளையாண்ட இடம் எல்லாம் போய் பாத்துட்டு வந்தோம். ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்கு. நான் தான் பெரிய வீட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த 3வது தான் படிச்ச ஞாபகம் எனக்கு. சரிங்க. அப்புறம் அங்கிருந்து இங்க இடம்பெயர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் 4-5 ஊருக்கு போயிட்டு கடைசியா சிவகிரி வந்தோம். உங்களுக்கு வந்து முழு ஆதரவுக்கு தயாரான இடம் சிவகிரி. சிவகிரி தான். நமக்கு ஆடுகளம் அதுதான். எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஊன்றுகோல் அதுதான். சரிங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல எல்லாமே கிடைச்சது. சரிங்க. நமக்கு சாப்பாடு கிடைச்சது ஃபர்ஸ்ட். கூலிக்கு போனா கூட சாப்பாடு அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்தது. ஊரே வருமா, அப்புறம் நமக்கு மட்டும் வரும்னு சொல்லி அதை பேசி எல்லாத்துக்கும் வரும். பாவம் அவங்க சாப்பாடுல ஒரு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது எண்ணற்றவர்கள். யாருக்கு பேர் சொல்லி யாரையும் இது பண்ண முடியாது. ஏன்னா எண்ணற்றவர்கள் எல்லாரும் உலகத்துக்கு பொதுவானது. ஆமாங்க. எல்லாத்துக்கும் வருமா, நமக்கு வருமா. அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் சமாளிச்சுதான் போகணும். அப்புறம் எங்க அப்பா தவறிட்டாங்க. 84-85 வாக்கில் தவறினதுக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்துல நான் வந்து மைசூர்ல போயிருந்தேன். மைசூர்ல பணியாற்றுறீங்க? 80ல வந்து வந்தோமா. சரிங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலயே நம்ம வந்து இவங்க இருக்காங்கல்ல, பழைய அம்பாள் டேக்ஸ் மேனேஜர். ஆமாங்க. பழனியப்பன் இருக்காங்கல்ல. ஆமாங்க. அவருடைய மருமகன். தங்கராஜ். சாம்ராஜ் நகர்ல துணிக்கடை. அந்த அக்கா பேரு சண்முக தேவி நினைக்கிறேன். அவங்க வீட்டுல நான் போய் ஒரு 3 வருஷம் இருந்தேங்க. ஓகே ஓகே. துணிக்கடை ஜவுளி கடையில் நாம ஜவுளி கடையில் இருந்தேன். அது எப்படி தொடர்பு கிடைச்சுன்னா, நான் அவங்க வீட்டுல குடியிருந்தோம். இங்க முத்தூர் ரோட்ல அவங்க வீடு இருந்தது இல்லையா. ஆமாங்க. இப்போ இவருக்கு எஸ்ஆர் ஈஸ்வரன் ஐயா வீடு பக்கத்துல அந்த இடம் இருந்தது அவங்க. மைசூர்கார அந்த லிங்க்ல நாங்க போனோம். ஒரு 3 ஆண்டுகள் வந்துங்க சாம்ராஜ் நகர்ல போயிருந்தேன். சரிங்க. ஜவுளி கடையில எனக்கு ஒரு 10 வயசு 11 வயசு தான் இருக்கும். ஒரு 4 வருஷம் வரைக்கும் இருந்தோம். எங்க அப்பா தவிர கொஞ்ச நாள் வரைக்கும் போயிருந்தோம். சரிங்க. அங்க நமக்கு பெரிய அனுபவம் கிடைச்சது. அவர் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குது. நிறைய அனுபவம் கிடைச்சு. நிறைய அங்க போய் அது எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புணை ஏற்பட்டுச்சு. நம்ம சின்ன வட்டத்திலேயே ஓடிட்டு இருந்தப்போ சாப்பாடு 3 நேரம் வயிறு நம்ம கிடைச்சது. முழுக்க ஃபர்ஸ்ட் அப்பா தான் தேவையா இருக்கு. ஆமா, உணவு பெரிய விஷயமா அதை கொண்டு வந்தாங்க. சரிங்க. அப்ப நான் உடைய அபரிதமான நிர்வாக திறமை,
தைரியம். நான் அவர் வந்து அப்படியே நான் காப்பி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு தைரியத்தை ஊட்டினார். அவர் வந்து நடந்துட்டாரு, நமக்கு ஒன்றும் புத்தி சொல்லல. சரி சரி. அவர் பண்ற அத்தனையும் அவருடைய செயல்பாடு பதிவாயிருச்சு உங்களுக்கு. ஆமாங்க. அப்படி இருந்தப்ப நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சு, வங்கியினுடைய பணியெல்லாம் தெரிஞ்சது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, நிறைய சீட் இது கொடுப்பாங்க, செக்கு. இப்ப பெரிய அவங்க 2 கடை வச்சிருந்தாங்க. இப்ப சாமுண்டி சில்க்ஸ் ஒண்ணு, பாம்பே ஃபேன்சி ஸ்டோர்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரிங்க. அப்ப டெய்லி செக் வந்துகிட்டே இருக்கும். பேங்க் வந்து 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள எல்லாம் 4 பேங்க் இருக்காங்க. நாங்க வந்து கீழே பொடியும் தானே, நானு வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு சரிங்க நம்ம கடைக்கு போவோம். நான் 12 மணி வாக்கில் தான் போவோம் கடைக்கு. அப்ப கடையில யாரு மேனேஜர்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரவி என்ன, அதாவது இப்ப செல்வம் குடிஸ்காரோடைய மருமக, முத்தூர்ல மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காரு. மருமகனா மச்சன் நினைக்கிறேன், அவங்க ஒய்ஃபுடைய அண்ணன். சரிங்க. அவங்க முத்தூர்ல மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காரு. ரவி என்ன ஒருத்தர், இன்னொருத்தர் கல்யாண சுந்தரம், நம்ம வாரி வெள்ளி மாளிகையினுடைய அண்ணன். மூத்தவர் கல்யாண சுந்தரம். இவங்க 2 கடைக்கு மேனேஜரு. நானும் இன்னும் 2 பசங்க எடுபடி அவங்க ஃபுல் டைம் இருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி மெயின் ஒர்க்லாம் வந்து செக்ல இந்த பேங்க் போகும்பாரு, சிண்டிகேட் பேங்க் ஒண்ணு, கனரா பேங்க் ஒண்ணு, ஒரு 4 பேங்க் இருக்கு. 4 பேங்க் நான் வந்து 1 மணி வாக்குல ஓடி போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் செக் ஏதாச்சும் நீங்க எங்க சாமுண்டி செக் வந்திருக்கா அப்படின்னு கேட்டு வரணும். போக்குவரத்துறை கவனிச்சிருக்கீங்க நீங்க அந்த துறையில? ஆமா, போய் கேட்டு வந்துட்டு பாமா வந்துருக்குன்னு சொன்னா 8,000 எழுதிக்கணும். எழுதிட்டு வந்து இங்க வந்து கல்யாணம் தான் எனக்கு இன்சார்ஜ்னு வச்சுக்கலாம். இன்னொரு கடைக்கு இன்னொரு பையன் இன்சார்ஜ், ரவியனுக்கு இன்னொருத்தர், நான் கல்யாணத்துக்கு இன்சார்ஜ். இது கல்யாணம் தான் எனக்கு இன்சார்ஜ். நான் அவர்கிட்ட வந்து கேட்பேன், இந்த மாதிரி மொத்தம் 4 பேங்க் சேர்ந்து 5,000 செக் வந்துருக்குது. அப்பவே 5,000 பெரிய அமௌண்ட்ல, பெரிய அமௌண்ட் கண்டிப்பா. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அங்க என்ன ஒப்பந்தம்னா, இந்த கடைக்கார பசங்க போய் கேட்டாலும் அந்த தெருவுக்கு எல்லா கடைக்கார பணம் தருவாங்க. 5,000 செக் வந்துச்சு, நம்ம கலாவில் எவ்வளவு பணம் பாக்குறது. 5,000 10,000 வந்து இரும்பு கடை ஒரு 4-5 கடை இருக்குது, இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கடை. சரிங்க. அந்த கடையில போய் வசூல் பண்ணிடுவோம். பண்ணி கொண்டே பேங்க் செக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்க்ல பணம் கட்டிடணும். இதுக்கப்புறம் எங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள வியாபாரம் ஆயிரும்ல. அப்ப கொண்டே எல்லாத்துக்கும் பட்டுவாடா பண்ணிடுவோம். பண பரிமாற்றம். அதே மாதிரி அவங்களுக்கு செக், எங்களுக்கு செக் வரல, அவங்களுக்கு வந்து நாங்க காசு கொடுத்துருவோம். பொருளாதாரம் உள்ளே வந்து ஒரு பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அந்த தெருவுக்குள்ள ஒரு 10 கடைக்காரருக்குள்ள நாங்களுக்கு எங்களுக்குள்ள பரிமாற்றம் ஒவ்வொன்னு தனித்தனி எழுதி வச்சுக்குவோம். சரிங்க. உடனே செட்டில் பண்ணோம். அப்ப இந்த அதிபுத்திசாலித்தனம் இருக்குல்ல, இது வந்து எனக்கு அங்கதான் தெரிஞ்சது. தற்போதைய நிதி மேலாண்மை வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சு. என்ன சமாளிக்கிறது. நிதி மேலாண்மை வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து பாலவடமா அமைஞ்சிருச்சு. ஆமா, அப்ப என்ன ஆகுன்னா, எங்கிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன பேண்ட், அந்த பேண்ட் பாக்கெட்ல பணத்தை போட்டுக்குவேன். அது முட்டையா முட்டிக்கு நிக்கும். அதை ஒரு கையில பிடிச்சிட்டு தான் போறது. சரிங்க. கொண்டு போய் பணம் கட்டிட்டு திருப்பி அந்த மாதிரி ரொட்டேஷன் ஒர்க் வந்துகிட்டே இருந்தது. எங்க முதலாளி நான் கத்துக்கிட்ட விஷயம் வந்துங்க, மிகப்பெரிய ஒரு பாடம் சொல்லுவார். சொல்லுங்க. காலையில 6 மணிக்கே 2 மேனேஜர் எந்திரிச்சு போயிருவாங்க கடைக்கு. நாங்க வீட்டுல இருக்கிற பொடியும் வந்து ஒருத்தர் துணி வைக்கணும், ஒருத்தர் வந்து பாத்திரம் கழுவி வைக்கணும், ஒருத்தர் வந்து காய்கறி, இந்த மாதிரி ஒரு 5-6 பசங்க. ஏன்னா பெரிய டீம், அது பெரிய நிறுவனம், பெரிய டீம். வீட்டுல சாப்பாடு எல்லாத்துக்கும் 13 பேரு. உங்களை வந்து குடும்பம் அப்படித்தான் தத்துக்கிறேன். அது ஒன்னும் மாட்டுக்கிறதே இல்லையே. குடும்ப உறுப்பினர் தான். ஆமா, அதுல எந்த விதமான ஒளிமுறை இருக்காது. இந்த உணவு உட்பட எல்லாத்துக்கும் சமமான உணவு. இன்னைக்கு நான் திருப்பி நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு நிலைமையில நான் யாருக்காவது அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா சாத்தியமே இல்ல. நான் ஒத்துக்கிட்டாலும் என் சம்சாரம் ஒத்துக்கணும், குழந்தை குட்டி ஒத்துக்கணும், பையன் ஒத்துக்கணும், குடும்பம் மாமனார் மாமியார் இத்தனை பேர் ஒத்துக்கணும்ல. அங்க அத்தனை பேரும் அப்படி இருந்தாங்க. இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு 9 மணிக்கு இந்த மேனேஜர் 2 பேரும் தனித்தனி சாப்பாட்டுக்கு வருவாங்க. இதுக்கு பையன் யாராச்சும் கொண்டு விட்டுருவாங்க. நான் தான் இருக்கல சின்ன பையங்கிறதுனால எல்லாரும் இருக்காங்க. 11 மணிக்கு வீட்லயே இருப்பேன். எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் தட்டலாம் கழுவி வச்சு அந்த மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டேன், அக்கா சமைச்சிடும், சூப்பரா சமைப்பாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். வயிறு 4-10 இட்லி சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு என் மேல ரொம்ப பாசம். அப்புறம் என்ன ஆகுன்னா, இவரு யாராச்சும் ஒரு 2 மேனேஜர் வந்துடுறாரு வச்சுக்கோங்க, இவர் அப்பதான் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாரு. கடைக்கு போறதுக்கு வந்த உடனே ஒரு வார்த்தை கேட்பாரு, ஏன்டா போனி ஆச்சாடான்னு. காலையிலேயே இல்ல, காலையில 6 மணிக்கு போயிடுறாங்கல்ல, 3 மணி நேரத்துல போனி ஆயிடுச்சா. ஆமா, அப்படி இல்லைன்னா அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, டேய் நம்ம வீட்டுல 13 பேர் சாப்பிடணும்டா, அவ்வளவு கண்ணுங்க அர்த்தமா வியாபாரம் பண்ணுவோம், அவ்வளவு சின்சியரா இருக்கும். 5 லிஸ்ட் அப்பவே ஒண்ணு போடுவாங்க அந்த கடைக்காக, பேலன்ஸ் ஷீட். மாசம் வந்து ரவீந்திரன் தான் போடுவார். அவர் தான் இருக்கிறதே பெரிய ஆளு.
சரிங்க. விஷயம் தெரிஞ்சவரு. நம்பர் 2 அவர் தான். அண்ணனுக்கு விஷயம் தெரியும், அத்தனையும் இவருக்கும் தெரியும். நாங்க அண்ணன் சொல்ற முதலாளி. சரி சரிங்க. இவரு சின்ன அண்ணன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நல்லா தெரியும். இவங்க 3 பேர் தான் டீம் முடிவெடுப்பாங்க. சரிங்க. ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும், போகணும், பர்ச்சேஸ் பண்ணணும், யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், ரொட்டேஷன் பண்ணணும், அத்தனையும் இவங்க 3 பேர் தெரியும். ஓகே சரிங்க சரி. இப்ப நாங்களா பொடின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எடுபடி வேலை. உதவி பண்ணி. அப்ப இவ்வளவு நிர்வாகம் வந்து அங்க நடந்துட்டு இருந்தது. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல அப்புறம் எங்க அப்பா கூப்பிட்டுக்கிட்டாரு எங்களை. இங்கே வந்துடலான்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. சரி சரி. அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க நம்ம பொறியியெடுப்புல எங்க இப்ப இவங்க இருக்காங்களே, எஸ் ஐயா மொழியா இருக்காங்க இல்லையா, அவங்களை நம்பிதான் நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். சரி சரி. அவங்கதான் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. பொறியியல் இருக்கிறதுக்காக எங்களுக்கு லீஸ் கூட்டாங்க அவங்க பற்றைய. உங்களுக்கு வந்து பொறியியல் தொடர்புக்கு வந்து அவங்க அடித்தளமா இருந்தாங்க. ஆமா ஆமா, அவங்க நம்பிதான் இந்த ஊருக்கு வந்தோம். அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க. அழைச்சது அவங்க தான். ஆமா ஆமா, அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டாங்க. அவங்க பொறி பட்டையை கொடுத்துட்டாங்க. அவங்களே முதலீடு கொடுத்து லீஸ்க்கு நாங்க தயாரிச்சு கொடுத்தோம். சரிங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பவே எங்க அப்பா வந்து 5000 அவங்க கிட்ட வாங்கிட்டு அந்த தொழில் ஆரம்பிச்சாரு. சரி சரி. அன்னைக்கு 5000 பெரிய தொகை. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதை வந்து தொடர்ந்து இப்ப நான் ஒரு பொறி எடுத்து அவருக்கே சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கான பணத்தை கொடுத்துருவாரு. இந்த 5000 வந்து கேட்டல் அப்படியே வச்சுக்கிட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டே இருந்தோம். இந்த காலப்போக்கில் அப்படியே இருந்ததா நான் பொறியியல் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே. அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வந்து பொறியியல் எடுத்து சொன்னாங்க. சரிங்க. போன சொன்னாரு. சரிங்க. இப்ப எங்க அம்மா வேண்டாங்களா? நாங்க இன்சார்ஜா நடத்தல. அதாவது பொறியெடுப்பு எங்க அப்பா நடத்துற மாதிரி நான் நடத்தல, எங்க வீட்டுக்காரர் நடத்துற மாதிரி நான் நடத்தல, நீங்க நடத்துங்க, சரிங்க, நாங்க கூலி வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். நீங்க சின்ன பசங்க இருக்கிறனால. ஆமா ஆமா, நடத்த முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்ப என்ன 12 13 வயசு தான் இருக்கும். சரிங்க. ஒரு 3 வருஷம் அங்க இருந்தா 84 எங்க அப்பா இருந்தாரு. சரிங்க. அப்ப எனக்கு 14 வயசு தான் இருக்கும். ஆமா ஆமா. இன்னொருத்துக்கு 12 வயசு, அப்புறம் இன்னொருத்துக்கு 10 வயசு. அப்படித்தான் வந்து அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் எனக்கு 10 ரூபா கூலி தினசரி. சரிங்க. எங்க அம்மாவுக்கு 15 ரூபா. 5 ரூபா. இப்ப எங்க நடுத்தம்பி வந்து இவங்க எம்ஏ வேலைப்பன் சார் வீட்டுக்கு தார் போட போவாரு. கிழக்குளத்துல இருக்காரு எம்ஏ வேலைப்பன் அவர் வீட்டுக்கு. ஆமாங்க ஆமாங்க. வேலைப்பண்ண ராஜகோபால் அவங்க சின்ன ராஜகோபால். அவங்க அந்த ஐயா வீட்டுக்கு தான் போவாங்க. அவருக்கு 20 ரூபா கிடைக்கும். அவருக்கு தம்பிக்கு நடுத்தம்பிக்கு 20. சரிங்க. கடைசி வந்து சின்ன பையன் சத்யா. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் எங்க இந்த 3 பேர் வேலைக்கு போய் தான் ரெடி பண்ணிட்டு. அப்புறம் அந்த காலகட்டத்துல தான் நமக்கு அங்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சது. வாரத்துல 3 நாள் 4 நாள் வேலை இருக்கும். தொடர்ந்து கிடைக்காது. அப்புறம் வந்து நான் 3 மணிக்கு டெய்லி எந்திரிப்போம். அதிகாலையிலேயே பொறியியெடுப்பு வேலைங்கிறதுனால பழக்கம். அந்த ஹீட்டான நேரத்துல பண்ண முடியாது. ஏன்னா அதே நெருப்பு. அப்ப நாங்க 11 மணிக்குள்ள வேலையை முடிச்சிடணும். 3 மணிக்கு எந்திரிச்சோம்னா அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க்க வெயில் வரதுக்கு மாதிரி முடிச்சிருவோம். இதுதான் பொறியியெடுப்புடைய அந்த ஒர்க் ஸ்டைல். அப்படி எந்திரிச்சுன்னா எனக்கு வந்து அப்படியே இப்பவும் அந்த மாதிரி ஆகி போச்சு. உங்களுக்கு வந்து இப்பவும் பயன்படுது? கண்டிப்பா பயன்படுது. அதிகாலை தொழில் நல்லது. அப்புறம் 4 மணிக்கு நான் எந்திரிச்சிருந்தேன்னா சரிங்க. இப்ப நான் 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ரெடியாகி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்க 12 மணி எப்பெல்லாம் 12 12 ஆயிரம் எப்படி வேலை முடியுது. என்ன நெருக்கடி கொண்டாலும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஊர்ல 2 தியேட்டருங்க. வேல் தியேட்டர், முத்துக்குமார் தியேட்டர். ஆமா. டெய்லி சினிமா போவேன். டெய்லி சினிமா போவீங்க? ஆமா. 50 காசு. அப்ப கட்டணம் குறைவு. எனக்கு 40 காசு தான். நான் டெய்லி போறேன்ல. ஓகே ஓகே. அப்புறம் அந்த தட்டி பாஸ் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய. தட்டி ஏதாவது இது போஸ்டர் உங்க கடையில ஓட்டுனா தட்டி பாஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த தட்டி பாஸ் எல்லாமே எனக்கு இலவசமா கிடைக்கும். நான் ரெகுலர் கஸ்டமர். எங்கெல்லாம் தட்டி போஸ்ட் ஓட்டியாங்களோ அவங்ககிட்ட போய் கேட்பேன். தனி ஒதுக்கீடு இல்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்க போகணும் அந்த பாஸ் எனக்கு கொடுங்க. அப்ப பொட்டி கடையில ஏதாவது ஓட்டிருந்தாங்கன்னா அவங்க போகணும்னா எனக்கு கொடுத்துருவாங்க. அப்ப சொல்லுவாங்க இது வந்து முதல் 2 நாள் போக கூடாது. அது கட்டுப்பாடு இருக்குது. ஆமா. அப்புறம் முதல் நீங்க வந்துட்டானா இவனே சும்மா வராது. ஆமா ஆமா. அதுக்காக நான் 30 பாஸ் அது எனக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து நான் 40 காசு கட்டணம். ஆமா. அப்ப என்ன 3 நாளைக்கு ஒரு தடவை படம் மாத்துவாங்க. சரிங்க. அப்போ டெய்லி படத்துக்கு போனாலும் புது புது படத்துக்கு போயிடலாம். தொடர்ச்சியா போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மாதிரிதான் ஒரு 6-7 மாசம் போனேன். சரிங்க. போர் அடிச்சிச்சு. அதுவும் போர் அடிச்சு. ஆமா. அது நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட். போர் அடிச்சா அதான் அடுத்த வளர்ச்சி. கண்டிப்பா. அப்புறம் அங்க போன என்ன ஆகி போச்சு, நம்ம ஏன் இந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், வேலையும் குறைஞ்சு போச்சு. வாரத்துல 30-40 ரூபா தான் கிடைக்குது.
இந்த டைம் நம்ம வந்து எதுக்கு சினிமா பார்த்து வீணாக்கணும், சரி நம்ம வந்து மடை மாற்றம் பண்ணலாம் நினைச்சு அப்பவே என்ன பண்ண தறி வெட்டி பழக போனேன். ஓ, சிந்தனை மாறுது. ஆமா, அந்த டைம் வீணாக்க கூடாது. அப்ப தறி ஓட்டினா 100 ரூபா கிடைக்குன்னு சொல்லி நண்பர்லாம் சொல்லுவாங்க. மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப நம்ம வந்து 30-40 ரூபாய் விட்டுட்டு ஏன் நம்ம 100 ரூபா கூலிக்கு போக கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாற்றம் ஆரோக்கியமான இல்லைன்னு சொல்லி எனக்கே புரிஞ்சிச்சு. சரிங்க. அப்ப வந்து இங்க மாணிக்க மலர் ஐயா வீடு இருக்குனால நந்தவனத்துல, ஆமாங்க, அவங்க வீட்டுல தான் நம்ம பொறியியல் செஞ்ச சண்முகன் சொல்லி ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்க தை ஓட்டி பழகிட்டு இருந்தார், தை ஓட்டினார். சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க அவரு தானே? சர்ச்சுக்கு ஏத்தமா இருக்கிற தைப்பற்ற. சரிங்க. சண்முகங்கிறவர் வந்து இப்ப இந்த இது மயில்வான வீட்டு பக்கத்துல இருக்காரு, பொறிக்காரு சண்முகம், பழைய சண்முகம். ஆமாங்க. அவர் தான் எனக்கு தை ஓட்டி பழகி விட்டாரு. ஓ, உங்களுக்கு குரு வந்து தறி ஓட்டுறது அவருதான்? ஆமா, நான் பொறியியல் வேலையை முடிச்சுட்டு கூலி கெடாம என்னுடைய வேலை கெடாம சரி நான் அங்க தறி ஓட்டி பழகினேன் அவரோட வீட்டுல. ஆமா, அவர் தறி ஓட்டி பழகிதான். அப்புறம் 4-5 பட்டை மாத்தி நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேக்க வந்து இவருக்கு அந்த இளமலைங்களுக்கு பின்னாடி முருக்கார் முதல் தறி போடுங்க கங்காதரன் வகைரா. ஆமா, அவங்க அண்ணன் ஒரு தம்பி ஒரு தறி போட்டு நான் தம்பி தறியில் தறி ஓட்டினேன். சரிங்க. அப்புறம் அங்க இருந்தா வந்து நம்ம ஆட்டோ சேகர் இருக்காருல்ல, ஆட்டோ வச்சிருக்காரு நம்ம பஸ் சேகர், அவரு வந்து நம்ம நாராயணன் சார் பட்டறைக்கு கூட்டிட்டு போனாரு. உங்க அங்க அறிமுகப்படுத்துறாரு. இப்ப எல்ஐசி ஆபீஸ் பக்கத்துலயே அவங்க வீடு இந்த மெயின் ரோட்லயே இருக்கு இல்லையா? அப்ப அந்த இடத்துல பட்டற அங்க வந்து மேட் 4 மேட். அப்ப அங்க கூட்டிட்டு போய் தான் அப்ப கொஞ்சம் குறவடியான பழக்கம்னு வச்சுங்களேன். மத்த இடத்துல இல்ல தனியா தறி ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு தடுமாறிட்டு இருந்த சமயத்துல இவர் என்னை வந்து சபார்டினேட்டா வச்சுக்கிட்டாரு. இன்னும் 2 தறியில அவர் ஒண்ணு நான் ஒண்ணு. அப்ப எனக்கு தெரியல, அவர் சொல்லி கொடுத்து பக்காவா என்னை டெவலப் பண்ணாரு, பலப்படுத்துறாரு. என்னை பலப்படுத்தி முழுசா நான் உருவாக்கிட்டாரு, சுதந்திரம் கொடுக்குறாரு. ஆமா, முழுசா நானே தறி ஓட்டி பார்க்கலான்னு போனதுக்கு அப்புறம் அப்புறம் தான் நான் வந்து இங்க இவர்கிட்ட வர்றேன். நம்ம ராஜகோபால் ஐயா வீட்டுக்கு வந்து தறி ஓட்டம் சேர என் தம்பி அங்க தார் போட்டுட்டு இருக்கான்ல, அந்த நட்புல நான் அப்படியே உள்ள பூந்துட்டேன். சரி சரி. உள்ள பூந்தது தனி ராஜ்யம் வாங்கிட்டீங்க. தனியா தறி ஓட்டுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டேன். சரிங்க. அப்ப அங்க வந்து என்னாச்சுன்னா அது நமக்கு பெரிய ஆடுகளம் கிடைச்சது. அங்க எப்படி கிடைச்சது உங்களுக்கு தறி ஓட்டுற பக்கத்துல? ஆடுகளம் மீன்ஸ் நம்ம இயங்குறதுக்கு விளையாடுறா, கிரிக்கெட் விளையாடுறது இல்ல, நம்ம திறமையை அத்தனையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும்ல, ஒரு ஆடுகளம், நம்ம சுதந்திரம் வேணும்ல. ஆமா கண்டிப்பா. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப அதிபயங்கரமான பாசம். அவங்க குடும்பம் எல்லாத்துக்கும், அவங்களுக்கு புதுவாயக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு இவருக்கு ஓனருக்கு, அவங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப பாசம். இப்ப எங்க குடும்பத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இப்ப பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு சிரமமா இருந்தா அவங்க இப்ப காமாட்சி பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து வீட்டுல கூப்பிடுவாங்க சாப்பாடு போறதுக்கு. சரி சரி. அவங்களே குடும்பத்துல ஒருத்தரா என்ன ஏத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல. அப்புறம் அங்க இருக்கிற பட்டறையை வந்து நாங்க வந்து மிகச்சிறப்பா நான் கையாண்டேன். அந்த இதுக்கு வந்து நானே வந்து பிஏவா மாறிட்டேன் அவருக்கு ஓனருக்கு. எல்லாத்தையும் நானே பாத்துக்குவேன். அவர் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தாலும் போது அந்த எல்லா பொறுப்பும் எனக்கே வந்துச்சு. என்ன ஆகி போச்சுன்னா டீசல் தீர்ந்து போச்சுன்னா நானே பணம் கொடுத்து டீசல் வாங்கிட்டு வந்து ஊத்திட்டு வெள்ளிக்கிழமைக்கு பணம் வாங்கிக்குவோம். நம்பிக்கையா இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்து இது எப்படி அமைஞ்சுன்னு தெரியல. அப்புறம் நூல் குடுக்கறது வாங்குறது அதுக்காச்சும் கைமாத்து குடுக்கறது இதெல்லாமே நான் எழுதி வச்சுக்குவேன். ஏன்னா அவங்க உரம்பைக்கு போயிருவாங்க, டூர்லாம் அடிக்கடி போவாங்க, வெளியில எங்கேயாச்சும் இந்த பெரிய டீம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு அடிக்கடி. அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமா 7 நாள் 8 நாளைக்கெல்லாம் வந்து நம்ம முழு பொறுப்பா எடுத்துக்கிட்டு என்ன வருது எது வந்து பாத்துக்கிட்டு அப்ப தறி வந்து நான் வந்துங்க என்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டேன். என்னுடைய தறி வந்து மேஸ்திரி தேவையில்லை, சொந்தமாவே கொஞ்சமா அந்த மேஸ்திரி கொஞ்சம் தொழில் கத்துக்கிட்டு நமச்சிவாய் மேஸ்திரி தான் இருந்தாருங்க. அப்ப அவங்க வந்து அவங்க சொந்தக்காரன் அவங்க, ஆனா வந்து எப்ப கூட வந்துருவாரு. அப்ப தறி ரொம்ப ரகல பண்ணும். 64 தறி எல்லாம் வந்து நிக்கவே நாடா நிக்காது, கொஞ்சம் மாறி மாறி வரும். அப்புறம் அது பயங்கர சிரமப்பட்டு எல்லாத்தையும் கட்டுப்பாடுல கொண்டு வந்து அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது ஒரு பெரிய நமக்கு ஆடுகளமா இருந்தது. அங்க இருந்தா நம்ம எல்லாம் படிச்சோம். அப்ப அவர் நம்ம நிறைய சுதந்திரம் கொடுத்தாரு. ராஜகோபால். ஆமாங்க. அவர் நமக்கு சொன்ன ஒரே வார்த்தை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மீட்டர் குறைக்கூடாது உற்பத்திய. ஆமா, நீ படிக்கிறனா படிச்சுக்கோ, லைப்ரரிக்கு போறனா போய்க்கோ. எனக்கு வந்து இப்ப 4 தறி 3 தறி போட்டிருந்தோம், 3 தறி சமமான மீட்டர் உனக்கு ஆயிரணும், உற்பத்தி வந்துடும். அவரு 100 மீட்டர் ஓட்டுறாரு பக்கத்து தறிக்காரன், நீ ஓட்டிடணும். வேஸ்டேஜும் வரக்கூடாது, புறத்த வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது. நீ படிச்சுட்டு தறி விட்டுட்ட
தரமாவும் இருக்கணும். அது முக்கியம் இல்ல, எந்த ஒரு செயலுக்கும் வந்து தரம் முக்கியம். ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப அந்த 3 வரைக்கும் ஒடி போடுற வேலையெல்லாம் இருக்கும். சரிங்க. பாவு மாத்துறது, பாவு புனைக்கிறது, ஒடி போடுற வேலையில இருந்தப்போ அவர்கிட்ட இருந்த பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது, அல்லது நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துனது. சரிங்க. அவங்க வீட்டுல டேப் ரெக்கார்டு இருக்கும். அந்த காலத்துல பாட்டு பாடுறதுக்கு அது டேப் ரெக்கார்டு இருக்கு. ஆமாங்க. அதில் நாங்க என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, அவருடைய பட்டிமன்றம் எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருப்பாரு. பட்டிமன்றம் கேட்பாரு. சோ சதீசீலன், வழக்காடு மன்றம், மேக்சிமம் எல்லாமே சோ சதீசன் தான் இருக்கும். சரிங்க. அது நான் ரொம்ப ரசிகனா ஆயிட்டேன். அங்க கேட்டு கேட்டு பாவு புனைக்கிறதுக்கு போட்டப்ப சேது சொல்லிடுறேன், சேது எனக்கு போட்டு விட்டுரு அப்படின்ட்டு. சரி சரி. இப்பெல்லாம் எல்லா பட்டையிலும் பாட்டு பாடுற மாதிரி அப்பெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் அந்த இது இல்ல. இப்ப எல்லா பட்டையிலும் பாட்டு பாடிட்டு இருக்குது, அல்லது ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. ஆமா. அப்பெல்லாம் அது இல்ல. நாங்க பாவு புனைக்கிறப்போ, அந்த ஒடி போடுறப்போ, தறி ஓசை இல்லாத சமயத்துல அதை கேட்கறது நான். அதுக்கு ரொம்ப இதாயிட்டேன் நான். அப்பதான் எனக்கு வந்து அந்த மகாபாரதம் அந்த இது சொல்லி எக்கச்சக்கமான மேட்டர்லாம் வந்து அது காது செய்வெளி செய்தி. சரி. அப்ப எனக்கு தறி ஓடுறப்ப படிப்பேன், தறி இல்லாதப்ப காதுக்கு எல்லா வகையிலும் வந்து அறிவை தேடிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஒரு காலேஜா மாறிடுச்சு. அந்த இடம் வந்து அவ்வளவு உங்களுக்கு சிறப்பா இருக்குது. ஆமா 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 ஆமா. அப்படி அமைஞ்சிச்சு. நம்ம வந்து பிளான் பண்ணல எதுவும் அமைஞ்சிக்கிச்சு. அப்ப நேரம் எதுவுமே வீணாகாத மாதிரி ஆயிப்போச்சு. இன்ஜின் கரண்டா பண்ணா கூட நாங்களே இன்ஜின் போட்டுக்கோ, நிறைய முதல்ல இன்ஜின் போடுவாங்க போடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு அவர் எதிலும் தலைய மாட்டாரு. அவர் டார்கெட் ஒண்ணுதான், உற்பத்தி. நீ என்ன வேணும் அந்த அளவுக்கு நாங்களும் ரெஸ்பான்சிபிளா இருந்தோம், எந்த ஸ்கில் ஏற்படுத்த மாட்டோம். இப்ப நம்ம அந்த அங்க தையோட்டினப்பதாங்க நமக்கு நாடக மன்றத்துல வாய்ப்பு கிடைச்சது. அந்த சமயத்துல. ஆமா. அப்ப நாடக மன்றத்துல வந்து நமக்கு வந்து அப்பெல்லாம் 2-3 மாசம் இது நடக்கும், ரிகல்சர். இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம் இல்லையா? அப்போ நைட்டு 1 மணி 10 மணி வரைக்கும் 12 மணி 1 மணி ஆயிரும். திருப்பி அடுத்த நாள் வசந்த ஒரு 2 நாள் படிக்கணும். அப்ப நான் 1 மணி நேரம் படிச்சுட்டு வந்து படுப்பேன். படுத்தா உடனே தூக்கம் வராது. ஏன்னா அந்த மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுல, மைண்ட் சுறுசுறுப்பா இருக்கிறப்ப தூக்கம் எப்படி வரும்? அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம். சரிங்க. தூக்கத்தை முடிச்சுட்டு நான் கரெக்டா 6 மணிக்கு தறி போட்டுருவோம். 6 மணிக்கு அங்க பட்டை ஓடிடும், இன்ஜின் போட்டுருவோம். மழை வந்து காத்தடிக்குது, அதெல்லாம் இது மேட்டர் இல்ல, தறி எங்கணும் போட்டுருவோம் நாங்க. சரிங்க. நாடகம் பாக்குற ஆள் இருக்குல்ல, பக்கத்துல தறி ஓட்டுற ஆள் நாடகம் பார்த்து வருவாரு. சரிங்க. அவர் 10 மணிக்கு தான் வருவாரு. நடிகர் நேரம் வந்துருவாங்க, பாக்குறத லேட்டா வருவாங்க. கேட்டா டயர்ட் ஆயிடுச்சு பாரு. இன்னும் நாடகத்துல போனோம், அவர் சொல்லுவா, டேய் நடிச்சோடனே கூட நிக்கிறேன். அவன் 6 மணிக்கு வந்தான். அப்படின்னு தெரியாது, இயல்பா போல இந்த இதெல்லாம் தெரியல. அப்படியே இயல்பா பண்ணியிருந்தப்பதான் அப்பதான் வந்து நமக்கு இந்த ஆல்ரெடி இந்த கிணத்துமேட்டு குரூப்பு, அந்த பட்டதாரி இளைஞருடைய நண்பர்கள் கிடைச்சாங்க. அவங்க மூலமா தான் இந்த இலக்கிய வட்ட ஆரம்பிச்சோம். சரிங்க. இது எல்லாமே நம்ம இனிமே சொல்லப்போய் செய்தி இல்லாம நம்ம இதுல இருக்கோம், நம்ம யூடியூப்லயே இருக்கு. ஓ சரிங்க. இப்ப நம்ம இலக்கிய வட்டம்னா என்ன, நாடகம் பண்றோம்னா என்ன, எப்படி படிச்சு என்ன பண்ண, என்னென்ன இது பண்ணுங்கிற அத்தனையும் நம்ம இப்ப நம்ம செவிரி நியூஸ் ஈரோடு இருக்கு இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதுலயும் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி எப்போ பதிவு பண்ணது. சரி. ஆனா அதை கேளுங்க, நம்ம அடுத்த தடவை இன்னொரு தடவை பேசுவோம். இன்னைக்கு இது போகுது, சொல்றேங்க. நானும் வந்து சின்ன வயசுல 12வது வரைக்கும் படிச்சுட்டு வந்தேன். சொல்லுங்க. 12வது முடிச்ச பிறகு வந்து வெளி உலகம் வந்து அப்பத்தே எனக்கு புதுசு. நீங்களும் அப்பத்தே அங்க கிழக்க தள்ளிவிட்டு வருவீங்க. ஆமா ஆமா ஆமா. நானும் வந்து ஒரு பைனான்ஸ் கம்பெனில தறிவட்ட வேண்டாம் எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, படிச்ச வயம் வந்து தறிக்கு வேண்டாம், நாங்க தறி பாத்துக்கிறோம், நீ வந்து ஒரு எழுத்து வேலைக்கு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை இந்த பைனான்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. அம்மன் பைனான்ஸ்ங்கிற பைனான்ஸ் கம்பெனில கணக்கு எழுதுற வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. 12வது முடிச்சதுமே சர்வீஸ் கடைக்கு பக்கத்துல, சர்வீஸ் கடைக்கு பக்கத்துல அம்மன் பைனான்ஸ்ங்கிற பைனான்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. அதாங்க. சம்பளம் குறைவா தான் இருக்கு, இருந்தாலும் வந்து அந்த தறியில இருந்து வேலை வரலாம், நாமெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நீ படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து வேலையில் சேருன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க சேரும்போது சம்பளம் குறைவா தான் இருந்தது. அங்க சொன்னதுதான் வந்து நீங்க இருந்துகிட்டே வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கத்துக்கலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம இவரு கணக்குல சாமி பண்ண தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கணக்கு கத்துக்க சொன்னாங்க. அம்மன் பைனான்ஸ் ஓனர் யாருங்க? இவரு அவங்க 10 பேர் பார்ட்னர்.
ஓ, பெரிய டீம். சரி சரி. கோவிந்தசாமிங்கிற ஒரு எம்டி இருந்தாரு. அப்புறம் சிவிலிங் கட்டுக்காரங்க, ரசத்துக்காரங்க, ஜோதி சிவிலிங்காரங்க, இவங்க எல்லாம் வந்து அங்க பார்ட்னர் இருந்தாங்க. அக்கௌண்ட்ஸ் எழுதி வசூல் பண்றது, சீட்டு சேர்த்துவாங்க. சீட்டு பணம் வசூல் பண்றதுக்கு எல்லாம் போய் வசூல் பண்ண வேண்டிய. ஆமா, அந்த வேலையை வந்து நான் மேற்கொண்டுட்டு இருந்தேன். அப்பவே கூடவே வந்து சம்பளம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து ஒருத்தர் சொல்றாங்க, சிவகிரியில வந்து தினமணி பேப்பர் வந்து சரியா வர்றதில்ல. நான் வந்து நிறுவனத்துக்கு வந்து போன் பண்ணி கேட்கும்போது ஏஜென்ட் வந்து இங்க சரியா இல்ல, நீங்க ஏஜென்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நடத்துங்க சரியா வர்ற மாதிரி சொல்ல முடியும். அந்த பைனான்ஸ் பார்ட்னர் வந்து ஏஜென்ட் எடுத்துட்டாரு. சூப்பர். ஆமா, பேப்பர் வரலன்னு சொன்னாலும் கம்பெனிக்காரன் சொல்லிட்டாங்க நீங்க ஏஜென்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏஜென்ட் எடுத்துட்டாங்க. ஏஜென்ட் எடுத்து வர்றாங்க. அது விநியோகம் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கல. இது எப்படி விநியோகம் பண்றதுங்கிற அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்ப ஆமா, அப்ப எங்கிட்ட சொன்னாங்க, நீ பைனான்ஸுக்கு வர்றது வந்து 9 மணிக்கு தான் வர்ற, அது வரைக்கும் இந்த பணியை மேற்கொண்ட உனக்கும் வந்து ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து பத்திரிகை விநியோகம் பண்ற பணிக்கு வந்துட்டேன். காலையில் நீங்க சொன்ன மாதிரி நானும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து வந்துருச்சு. கண்டிப்பா. ஈரோட்ல இருந்து பேப்பர் 4 மணிக்கு வந்துரு. அதை 4 மணிக்கு வாங்கி அதெல்லாம் பிரிச்சு எல்லா பக்கம் விநியோகம் பண்ணணும். ஒரு 2 வருஷம் வந்து பேப்பர் போடுற வைனா இருந்து பேப்பர் விநியோகம் பண்ணினேன். அப்புறம் அவரே சொன்னாரு, நீயே வந்து ஏஜென்ட் எடுத்துக்க, நான் வந்து நீ என்ன பண்ற, இந்த முழு பொறுப்பு உனக்கே கொடுத்த, நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இதை என்கிட்ட ஒப்படைச்சாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 2 வருஷம் கழிச்சு. 2 வருஷம் நீங்க வேலை செஞ்சீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆமா, ஏஜென்டா நான் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை வசூல் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கட்டுவாங்க. எனக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. 2 வருஷம் கழிச்சு நீயே வந்து முழு சுதந்திரம் வந்து பேப்பர் வசூல் பண்ணி மேல கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு மீதி வந்து கமிஷனை வந்து நீயே வச்சு உங்களோட வருமானத்துக்கு வந்து சேர்த்திக்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து தினமணி கூட வந்து காலைக்கு நாளிதழும் பத்தி வெளியிட்டாங்க. கண்டிப்பா. அந்த நாளிதழும் எடுத்து விநியோகம் பண்றதுக்கான வாய்ப்பு வந்தது. நீங்களே ஏற்படுத்திட்டீங்க? நானே ஏற்படுத்திக்கிட்டேன். 96 வரைக்கும் பைனான்ஸே விளைச்சிட்டு இருந்தேன். சரிங்க. அந்த சமயத்துலதான் வந்து இங்க சிவடெக்ஸ்ல வந்து பழைய மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. புது மேனேஜர் வந்தாங்க. சரிங்க. இங்க ஒரு வேகன்ட் இருந்தனால எனக்கு வந்து கணக்கெழி அனுபவம் இருந்தனால வந்து சரி சங்கத்துல சொசைட்டிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சிவடெக்ஸ்ல சேர்ந்த உடனே எனக்கும் ஒரு மாற்றம் வந்துருச்சு. அங்க இருந்த வைனாஸ் வந்து இங்க நான் கணக்கெழுத வந்து வேலை செஞ்சு 96ல ஜாயின் பண்ணிட்டேன். 96ல இருந்து 2010 வரைக்கும் நான் வந்து அப்ரைசரா சங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கரூர் போறது, ஈரோடு போறது, அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, மெம்பருக்கு நூல் கொடுக்கறது, எல்லா வேலையிலும் வந்து செஞ்சு பழகினேன். கண்டிப்பா. 2011ல நம்ம சொசைட்டி மேனேஜர் வந்து வயசு காரணமா ரிட்டையர் ஆயிட்டாரு. மூப்பின் காரணமா? ஆமா, வயது மூப்பின் காரணமா ஓய்வு பெற்றாரு. அது சரி. அதுக்கு பிறகு நான் வந்து சங்கத்துல நிர்வாக பொறுப்பு மேனேஜரா பொறுப்பெடுத்துக்க வேண்டியது வந்தது. கண்டிப்பா. பொறுப்பேற்று இன்னைக்கு வரைக்கும் அந்த பணியை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். மிகச்சிறப்பான ஒரு ஒவ்வொன்னா மாறி மாறி மாறி. ஆமா, நம்ம சங்கம் வந்து பழைய சங்கம் 1947 ஆரம்பிச்ச சங்கம். சூப்பர். 2022ல பவள விழா கொண்டாடக்கூடிய வாய்ப்பு வந்தது. அந்த சங்கத்துடைய பெருமையை வந்து எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டுற மாதிரி சரிங்க சிவகிரியில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பல சங்கம் ஆரம்பிச்சவங்க, இதுவரைக்கும் இருந்த நிர்வாகஸ்தர்கள், பணியாளர்கள், இவங்க எல்லாம் வரவழைச்சு மெம்பர்களை வரவழைச்சு அவங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்துற மாதிரி ஒரு மலர் வெளியிட்டோம்ல. ஆமா, மலர் வெளியிட்டோம். பவள விழா மலர் வெளியிட்டு சிறப்பிச்சு பணி செஞ்சு அப்படியே நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதையுமே தவற விடாம, எந்த கூச்சமும் படாம, இப்படி இது வேணுமா அது வேணுமான்னு யோசிக்காம அந்த கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னைக்கு பெரிய வெற்றியா மாறிடுச்சு. கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இவங்க முதல்ல முன்முடிவுக்கு வந்துடுறாங்களோன்னு தோணுது. ஆமா, இது நமக்கு ஆகாது, இது ஆகாது, இது வேண்டாம், அது வேண்டாம், எதையும் வர்ற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். அப்ப மோதி பாக்கலாம். ஆமா, ஆளுன்னா அப்புறம் விட்டுட்டு போறது என்ன நன்மை, என்ன பிரச்சனை? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு தானா வரும். ஆமா, இது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, காத்தால 4 மணிக்கு எந்திரிக்கணுமே, பேப்பர் போட முடியுமா, ஒரு நாளைக்கு பேப்பர் வழி என்ன பண்றது, மழை வந்துட்டு என்ன பண்றது, பல்வேறு சிரமங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு என்ன தீர்வுன்னு நாம யோசிக்கணும், செய்யணும். கண்டிப்பா. வேலையில இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு கஷ்டங்களை பார்க்க கூடாது. கஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி வந்து சரி செய்யாதுங்கிற மனத்தை வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம சந்திக்கிற நண்பர்கள் நிறைய பேர் விசாரிச்சோம்னா
சரிங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்ல எந்த வேலை சொன்னாலும் அது ஒன்று நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அது வந்து தப்பு. ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து சிரமங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்திக்கணும். ஆனா தானே அமைகி நாம செய்ய போனோம்னா எந்த ஒரு செயல் செய்யும் போதும் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து அமையும். இது இயற்கையுடைய நியதியில வருது. செய்ய தொடங்குங்கள், சக்தி தானாக கிடைக்கும். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே.